எந்த மொமெண்ட்ல நீங்க ஹேர் லாஸ் நிறைய போயிட்டே இருக்கு, இன்னொன்னு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணீங்க? நெத்தியில வந்து கொஞ்சம் நிறைய கேப்ஸ் இருந்துச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொஞ்சம் அங்கங்க ஸ்கின் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்போ சில பேர்லாம் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப உனக்கு முடி கொட்டுதுன்ட்டு. ஸோ நான் அதான் சரின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். உங்களோட ஹேர் லாஸ் உங்க கான்ஃபிடென்ஸையும் உங்களோட டெய்லி லைஃபையும் எந்த அளவுக்கு பாதிச்சது? ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு. வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் ஏதாச்சும் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ சிஎஃப்ஹெச் வரதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விசாரிச்சிருப்பீங்க. நீங்க பர்டிகுலரா ஏன் சிஎஃப்ஹெச் சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1-2 ஹேர் கிளினிக்ல விசாரிச்சேன். பட் இங்க ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் எனக்கு. ஸோ இனிஷியலா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களோட என்டையர் ஜேர்னி சிஎஃப்ஹெச்சோட எப்படி இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹெச்டி பண்ணும்போதுலாம் கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லாவே பிஹேவ் பண்ணாங்க, நல்லாவே கைட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ அனீஷ். தேங்க்யூ.